ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அந்த சாப்டரில் இருந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அட் எ பாயிண்ட் ஆன் த ஆக்சியல் லைன். ஃபஸ்ட்டு ஆக்சியல் லைன் ட்ரா பண்ணிப்போம். எக்ஸ் ஆக்சிஸில் தான் ஆக்சியல் லைன். இதில் ரெண்டு டைபோல், இதில் ஒரு டைபோல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து மைனஸ் கியூ அப்படின்னு ஒரு, இங்கே ப்ளஸ் கியூ. இப்போ two equivalent opposite charges separated by a very small distance constitute an electric dipole. அப்போ இந்த டைபோல் உடைய மிட் பாயிண்ட் வந்து O அப்படின்னு எடுக்கிறேன். இதுக்கு நேம் கொடுத்துடலாம். இதை A, இதை வந்து B அப்படின்னு நேம் கொடுத்துட்டோம். இப்போ ஏல இருந்து O வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏன்னு எடுத்துட்டேன். அதே மாதிரி B வரைக்கும், ஓல இருந்து B வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துட்டேன். இங்கே ஒரு பாயிண்ட் சி கன்சிடர் பண்ணுறோம். அதை வந்து டெஸ்ட் சார்ஜ்னு கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளஸ் கியூனால இந்த பாயிண்ட் சியில் ஏற்படுற எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதே மாதிரி இந்த மைனஸ் கியூனால இந்த பாயிண்ட் சியில் வர எலக்ட்ரிக் ஃபீல்டை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அது ரெண்டையும் சேர்த்து டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் சி வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆர். இதுதான் டயக்ராம். இப்போ இந்த ப்ளஸ் கியூனால பாயிண்ட் சியில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆனதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வேர்ட்ஸை நோக்கி இருக்கும். இது பாசிட்டிவ் இ ப்ளஸ் வெக்டார். அதே மாதிரி இந்த மைனஸ் கியூனால பாயிண்ட் சியில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு இ மைனஸ் வெக்டார். இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், இது லென்த் கம்மியாக இருக்கும். இது ஏன் லென்த் அதிகமாக இருக்குன்னா, இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் இந்த பாயிண்ட் சிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த மைனஸ் கியூ இந்த பாயிண்ட் சியிலேருந்து ஃபார் அவே, அதனால தான் இப்படி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்துடும். நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா E vector is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square, R capனு வரும். இதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா. இப்போ நான் இந்த ப்ளஸ் கியூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point C due to plus Q. ப்ளஸ் கியூனால பாயிண்ட் சியில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுறேன். E plus vector is equal to 1 by 4 pi epsilon naught. இது ப்ளஸ் கியூ தான், அதனால கியூ. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் வந்துட்டு O2 இந்த B2C, இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த ப்ளஸ்ல இருந்து இந்த சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், OC is equal to OB plus BC. சரியா, நமக்கு BC தான் தேவை. அப்போ BC is equal to OC minus OB. அப்போ BC is equal to OC னா R, OB னா A minus A. அப்போ இங்கே என்ன வரும், R minus A the whole square. அதே மாதிரி எலக்ட்ரிக் டைபோல் மூமெண்ட் எப்படி இருக்கும்னா, மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸை நோக்கி இருக்கும். அதனால P வெக்டர் என்னுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும். இங்கே இது எப்படி இருக்குது, இங்கே BC அலாங் BCயில் இருக்கிறதுனால எப்படி போகணும், அலாங் BC. இதை ரீரைட் பண்ணுறேன். E ப்ளஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught Q by R minus A the whole square. இதுக்கு பதிலாக இது யூனிட் வெக்டர் இன்ட்டு 1 தான் இருக்குது, அதனால P கேப் அப்படின்னு போடலாம். இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த மைனஸ் கியூனால பாயிண்ட் சியில் வர்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at a point C due to minus Q. அப்போ E minus vector is equal to, இங்கே மைனஸ் கியூ, அதனால ஃபஸ்ட்டே மைனஸை போட்டுருவோம். -1 by 4 pi epsilon naught
q by r plus பாருங்க இது r plus a the whole square p cap, equation number 2. So now we are going to calculate total electric field. Total electric field at a point C using superposition principle. For superposition principle படி E total is equal to E plus vector plus E minus vector. ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்போ E total is equal to first equation second equation எடுக்கிறோம். இப்போ 1 by 4 pi epsilon naught q by r minus a the whole square p cap minus அதில் மைனஸ் வரும் அதனால மைனஸ் போட்டோம் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 1 by 4 pi epsilon naught q by r plus a the whole square p cap. இப்போ இந்த q 1 by 4 pi epsilon naught 1 by 4 pi epsilon naught காமன். அப்போ அது காமனாக எடுத்துக்கலாம் வெளியில். E total is equal to 1 by 4 pi epsilon naught into q. அப்போ உள்ள என்ன இருக்கும் 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square into p cap. இந்த p cap வெளில போட்டேன். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 அப்படின்னு எடுக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை இங்கே கொண்டு வந்துடலாம், இதை இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ E total is equal to 1 by 4 pi epsilon naught q r plus a the whole square minus r minus a the whole square divided by இதை எப்படி எழுதிடலாம்னா a square minus b square the whole square is equal to a minus b the whole square into a plus b the whole square ஃபார்மில் இருக்குது. அப்போ இதையும் வந்து எப்படி எழுதிக்கலாம் r square minus b square the whole squareனு எழுதிக்கலாம். r square plus r square minus a square the whole squareனு எழுதிக்கலாம் into p cap. இப்போ பாருங்க இது என்ன ஃபார்மில் இருக்கு a plus b the whole square ஃபார்மில் இருக்கு. அப்போ a square plus b square plus 2ab நம்ம எப்படி எழுதிக்கலாம் E total is equal to 1 by 4 pi epsilon naught q into r square plus a square plus 2ra minus r square plus a square minus 2ra divided by r square minus a square the whole square into p cap. இப்படி வந்துடும். Next E total is equal to 1 by 4 pi epsilon naught into q. இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஆர் ஸ்கொயர் இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2RA மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 2RA divided by r square minus a square the whole square into p cap. Next இந்த r square cancel minus r square cancel ஆகிடும் plus a square minus a square cancel. அப்போது E total is equal to 1 by 4 pi epsilon naught into q 2RA plus 2RA 4RA divided by r square minus a square the whole square into p cap. அந்த axial lineல பார்த்தீங்க அப்படின்னா r is very very greater than a. a விட அந்த பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் டைபோல்லேருந்து பாயிண்ட் சி வரைக்கும் இருக்கிற அந்த ஆர் டிஸ்டன்ஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அப்போ ஆர் இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் ஆஃப் த டைபோல். ஸோ யூ கேன் ரைட் திஸ். இதை எப்படி எழுதிக்கலாம் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸோ நெக்லெக்ட்
ஸோ neglected a ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இது அப்ராக்சிமேட்டாக த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த ஏ ஸ்கொயர் ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போது ஆர் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் அப்படின்னா ஆர் பவர் 4ன்னு இருக்கும். அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன போடுறோம்? இ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught into q 4RA divided by R power 4 into P cap. இங்கே என்ன போடணும்? R is very very greater than A அப்படின்னு போடணும். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. இதில் இந்த R இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது R கியூபாக மாறிடும். இங்கே 4A அப்படின்னு இருக்கும். ஈக்குவேஷன் E total is equal to 1 by 4 pi epsilon naught into Q. இப்படி எழுதிக்கலாம். அங்கே ஆல்ரெடி 4 இருக்குது. 4QA divided by R cube into P cap அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ R is very very greater than A அப்படின்னு போடணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனை E total எப்படி எழுதுறேன்னு பாருங்க. 1 by 4 pi epsilon naught இதை எப்படி எழுதுறேன்னா 2 into 2QA ஓகே divided by R cube P cap. நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா 2QA P cap is equal to P vector. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? E total is equal to 1 by 4 pi epsilon naught 2 P vector divided by R cube. இங்கே வந்து R is very very greater than A அப்படின்னு போடணும். அதே மாதிரி இங்கேயும் R is very very greater than A அப்படின்னு போடணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 6. இதுதான் ஆன்சர். அப்போ அந்த பாயிண்ட் சியில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? 1 by 4 pi epsilon naught 2 P vector divided by R cube அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஸ்டில் அந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுடைய டைரக்ஷன்லேயே இருக்கும். எங்கேருந்து A to B அந்த டைரக்ஷன்லேயே இருக்கும், ஆக்சியல் லைன் டைரக்ஷன்லேயே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. தேங்க்யூ.